ஜெயிக்கிறேன். உங்களை ஜெயிச்சு காட்டுறேன். பாப்போண்டி. பார்க்கலாம். என்ன வாயி ஐயா. பாட்டி, இவளை விட்டு மொத தூர போயிருங்க. இவா கொலைக்காரி, ராட்சசி. யார் ராட்சசி? தெருல பிச்சை எடுத்துட்டு இருந்தவளுக்கு 3 வேளை சோத்த போட்டு இந்த திண்ணையில உட்கார வச்சிருக்கல, அவளையா ராட்சசி? 2 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தா. ஒரு வேளை சாப்பிட்டா போதுன்னு ஒரு வேளையை எனக்கு கொடுத்துட்டாயா? அவ வெளி தோச்சன்னா அப்படி, மனசு கடவுள் மாதிரி. சக்காரி சத்த கட்டா வேறு. இவரை நான் எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். இவரை நான் ஜெயிச்சு காட்டுவேன். பலாப்பழம் வெளியில முள்ளாதாயா தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள தேனாட்டு இனிக்கும். முக்கனில அது ஒரு கனி. அப்படிதாயா இவளும். 5 புள்ளைல பெத்தையா. ஒரு புள்ள ஒரு நேரம் கொடுத்திருந்தா கூட அந்த கிழவிக்கு போதும். அதை கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. இந்த பரல இந்த வாயடி பேவலதான் ஏன் கிழவி மழையிலும் வெயிலும் தெருவுல கிடக்க வாயா வீட்டு திண்ணையில கடன்னா. திண்ணையில வந்து உட்கார்ந்த அவ திங்கிறதுல செத்த தருவா. அதுக்காக அவ 3 நேரம் திங்கன்னு மட்டும் நினைச்சிடாதயா. உடம்பு செல்லாத அவ அம்மா வச்சுக்கிட்டு அந்த புள்ள படாத பாடுபடுது. 2 வேளை திங்கிறதுல ஒரு வேளை எனக்கு தருவா. ஏன் அவங்க அம்மா உழைக்கலையா? அவளால உழைக்க முடியாது. பாவம், 21 வயசு கிட்ட தான் ஆகுது. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சோம அந்த பிள்ளைக்கு. அவ வாயிடாயா துடு துடுன்னு பேசுவா. நீங்க பணம் உள்ளவிய. அந்த புள்ள பாவம், எனக்கு அடைக்கலம் கொடுத்த புள்ள. ஏதோ உங்களால ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் பாட்டி, ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவா? அதை விட்டு அவளுக்கே கொடுக்கணும்னு சொன்னா. நம்பிக்கை இல்லையா அவளுக்கு? ஏன்னா ஜனங்க புத்தி அப்படி இருக்குதே. அவ அப்பா பேர்ல கொஞ்சம் பணம் வந்தது. அங்க பணத்தை போட்டு வை, இங்க பணத்தை போட்டு வச்சா பாதுகாப்பா இருக்கும். எனக்கு வட்டிக்குத்தான் மாசம் மாசம் கரெக்டா வட்டியை தந்துருவேன். நகை நட்டு சேர்த்து வச்சுக்க, பின்னாடி உதவுன்னு ஆளுக்கால ஆள ஒண்ணு சொல்லி கடைசி அந்த பிள்ளைய கஷ்டப்பட வச்சுட்டேங்க ஐயா. இவ்வளவு வாய் பேசுதா? இத கூட பத்திரமா பாத்துக்க தெரியாதா? 14 வயசு பிள்ளைக்கு என்னையா தெரியும்? 14 வயசுலயா? இவ அப்பா எவ்வளவு விட்டு போகும்போது 14 வயசு. பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும்? எல்லாரும் சொந்தக்காரங்க, எல்லாரும் பாசமா இருக்காங்க நினைச்சு விட்டா. அதையா அவளை இப்படி வாயாடி அந்த மாதிரி நிக்கா. இப்ப ஒரு ஈ காக்கா கூட வந்து எட்டி பாக்குறது இல்ல. நான் இந்த காவலுக்கு இந்த திண்ணையிலே கிடப்பேன். உசுரை புடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்க குறைக்கு மாதிரி என் உசுறு இந்த திண்ணையில கிடக்கணும் தான் என் உசுரை புடிச்சுக்கிட்டு இருக்க. நான் திண்ணையில கிடக்க போய் தான் அவ வீட்டுல கொஞ்சம் நிம்மதியாவா தூங்குவா. அவ அம்மா ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ம கையில கொடுத்துட்டு அவன் போய் சேர்ந்துட்டானேன்னு அதை நினைச்சே அவ சீக்காலியா ஆயிட்டா. ஆமா, இவ்வளவு ஸ்பீடா எங்க போனால? எங்க போறா? உருட்டி பரட்டிதாயா நல்லா காசு கொண்டுட்டு வருவா. புரியுதா? யாரையும் வெளி தோச்சு இடம் போடவே கூடாது. அவ்வளவு வாய் அடிச்சா எனக்கு கோவம் வராதா? என்ன வாய் அடிச்சா பார்த்தல? ஒரு பொண்ணு கத்துறானா காரணம் இல்லாம கத்த மாட்டாடா. சரி, கோர்ட்ல பாத்துக்கலாம். புரியுதா? வா. இதுக்கப்புறமா கோர்ட்ல பாக்கலாம். வா, நான் இருப்பேன். வாடா, மனசை போட்டு குழப்பிக்காத. என் செல்லலாம், வா. நீ ரொம்ப நல்லவன்டா. ஒண்ணு புரிஞ்சுக்க, நல்லவன் என்னைக்கும் தான் நல்லவனு நிரூபிக்கணும்னு நினைக்கவே மாட்டான். கெட்டவனுக்கு தான்டா நிரூபிக்கணும், நல்லவனுக்கு நிரூபிக்க வேண்டாம். காலமே அவனை நிரூபிச்சு காட்டும். அந்த பொண்ணு கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டானே எனக்கு தெரியும்டா. ஏதோ காரணம் இருக்குன்னு அது முதைய நான் கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் நீங்களும் நம்பணுங்கிறதுக்காக தான் பொது இடத்துல படிச்சேன். நீ நேற்று புலம்பும் போதே எனக்கு தெரியும்டா. அலசி ஆராய்ஞ்சிட்டேன். இந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன், இந்த நிலத்தை பத்தி விசாரிச்சிட்டேன். என்கிட்ட சொல்லிருக்கலாம்டா. நான் சொன்னா இந்த அளவுக்கு மண்டையில ஏறி இருக்காது. அதான் பொறுமையா வெளியில காத்து நின்னேன். சரி, புலம்பாம வா. அன்னை நாளுக்கு எல்லாம் பாத்துக்கிட்டேன். வா. அது எப்படிடா எல்லா நேரத்துலயும் என் கூடயே இருக்க? இருப்பேன்டா. என் உசுறு இல்ல நீ இருப்ப. அப்போ விக்கி நேத்து அமைதியா நின்னானே, அதுக்குதான்டா. அவனுக்கும் தெரியும் எல்லா விஷயமும். அட பாருங்களா, 2 பேருக்கு விஷயம் தெரியுமா? அவன் நேரத்தை 10 இருந்து கொண்டு தந்துட்டான்டா. போங்கடா, 2 பேரும் சேர்ந்து என்ன மாட்டி விட்டு இருக்கீங்க? எது நடந்தாலும் என் தம்பிக்கு நல்லதான் நடக்கும். வா. அது மொத்தம் எல்லாருமே சேர்ந்து என்ன கோத்து விட்டு இருக்கீங்க. பாட்டி ஒரு படி மேல போய் என்ன கோத்து விட்டுட்டு போயிருக்காங்க. சரி, வா. போயிட்டாங்க பாட்டி. போயிட்டாங்க ஐயா, போயிட்டாங்க. ஐயோ, பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது. பிரின்சிபால் சாரை பார்க்க போனா அவரே அந்த விக்ரமுக்கு பயந்து எங்கேயோ ஓடிட்டாரா. இப்போ நான் அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்க? ராஜிட்டு படி அந்த விக்ரம நான் ஜெயிச்சிட்டோம்னா கொஞ்சம் பணம் வரும். அந்த பணத்தை வாங்கி இவங்க மோரையில வீசிட்டோம்னா இந்த வீட்டுல நிரந்தரமா இருந்துடலாம். அந்த விக்ரம இப்ப ஜெயிக்கணும் தெரியலையே. அந்த விக்ரம் வேற நாளைக்கு வந்து ஸ்கூல் அடிச்சுன்னு ஒரு கேன் இருக்கான். அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணுமே. இக்கலவி, இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு உட்கார்ந்திருக்க? அதெல்லாம் உன்னை நான் காப்பாத்திடுவேன், கவலைப்படாத. நீ காப்பாத்திடுவேன்னு எனக்கு தெரியும். உன் நிலைமையை நினைச்சுதான் நான் அழுதுட்டு இருக்கேன். எனக்காக யாரும் அழுத பிடிக்காத
கிழவி உன்கிட்ட ஒரு ஐடியா கேட்க போறேன். இந்த கிழவி கிட்ட நெட்டி ஐடியா இருக்க போதே. இல்ல கிழவி, ஒரு ரவுடி பையன் இருக்கா, ஒன்னா நம்பர் ரவுடி பையன். ஈவு இறக்கம் அப்படின்னு எதுவுமே அவன் கிட்ட கிடையாது. படிச்சுட்டு இருக்க பிள்ளை ஸ்கூல்ல வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. பிரின்சிபலை வேற அடிச்சிட்டான். அவனை நான் இப்ப இப்படியே விரட்டி அடிக்கணும். ஏதாவது ஐடியா கொடு பாப்பா. ஏமா பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு ரவுடி பைய கூட சண்டை? கிழவி, ஆம்பளை ரவுடினா பயப்படணும் அவசியம் இல்ல. அவனும் மனுஷன் தானே, அவனுக்கு அடிச்சா வலிக்கும்ல, அப்படியே அவனுக்கு வலிக்கணும். என்ன பண்ண? அவன் இந்த செண்டி மண்டி கிண்டி ஒரு இடம் கிடையாது. இருந்த படிக்கிற பிள்ளை ஸ்கூல்ல வாங்குவானா? எது விளட்டாலும் அவனுக்குன்னு ஒரு காதல் இருக்கதானே செய்யும். ஐயோ கிழவி, நல்ல ஐடியாவா கொடு. வழக்கம் போலதான் உன் வாயாலே பேசி ஓடிடுவான். கிழவிதான் நல்ல ஐடியா கொடுத்துக்கா. என் பேச்சாலே அவனை விரட்டுறேன். ஆமா, இங்க ஒருத்தன் என்ன சண்டை போட்டுட்டு இருந்தானே, அவன் கிட்ட நம்ம வீட்டு சிதா சொல்லிட்டே என்ன? இல்லையே, வெத்தலைக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போனேன். ஐயோ கிழவி, என் மானத்தை வாங்க இருக்கிறேன். யாருக்கிட்டே ஒத்த ரூபா வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? சாயங்காலம் போல வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. வெத்தலை போடாம நாக்கு நமன்னு வருதுட்டி. அந்த பையன் ரொம்ப நல்ல பையலா இருக்கான் பாத்துக்க. கொஞ்சம் சுருண்டு முடி பையலா. சின்ன பேசின பேச்சாலே மறந்துட்டே என்ன? இல்ல, அவன் பேசுனா ஆனா ரொம்ப நல்ல பையலா இருக்கான் பாத்துக்க. அவனை எப்படி ஜெயிக்கன்னு மட்டும் பாரு கிழவி. வாடா, நேரம் ஆகுதுல, வா. டேய், என் கண்ணாடியை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்டா. நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டா? இல்லடா, நான் வச்சிட உனக்கு தெரியாது. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, பார்த்து போய் எடுத்துட்டு வா. சரி, நீ போய்கிட்டே நான் வந்துடுறேன். இல்ல, கார்ல தான் அப்பா எல்லாரும் இருக்காங்க, நீ காருக்கு வந்துரு. நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடா, சீக்கிரம் போ. நீ போ, நான் வரேன். என்னடா, நீ வந்ததுக்கு அப்புறம் நான் போறேன், நீ எடுத்துட்டு வா. சரி. சொல்ல கிழவி, ஏதாவது ஐடியா கூட. இவதான் இந்த நிதியமைச்சரே. இன்னும் போகல? இங்கதான் சுத்திட்டு இருக்கீங்களாக்கும். என்கிட்ட வாங்கி கட்டிட்டது போதாதுன்னு நினைக்கிறேன். அதான் மேல மேல என்கிட்ட இருந்து வாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, இவ வாய்க்கு நாங்க பயந்தோம் பாரு. என் கண்ணாடி வச்சுட்டு போயிட்ட, எடுக்க வந்தேன். எடுத்துட்டு போறவங்க வாயை மூடிட்டு எடுத்துட்டு போனோம். வாய பாரு, 7 ஊருக்கு. கிழவி, சீக்கிரம் எடுத்து போ சொல்லு. இவங்க மூஞ்சில முடிச்சாலே உருப்படாது. ஆமாவா, எங்களுக்கு இவங்க மூஞ்சில முழுக்க என்ன ஆசை? போவியா? ஒழுங்கா எடுத்து போங்க. பெண்ணை சந்தித்தேன், அவள் நட்பை ஆசித்தேன், அவள் பண்பை நேசித்தேன், வேறென்ன நான் சொல்ல? விழிகளின் அருகினில் வானம், வெகு தொலைவினில் தூக்கம், இது 5 புலன்களின் ஏக்கம், என் முதல் அனுபவம். கோர்ட்ல சந்திப்போம். வெற்றி எனக்கு தான். ரொம்பதான் நம்பிக்கையோட இருக்க போலுக்கு. ஏன்னா வெற்றி எனக்கு தானே, நம்பிக்கையோட தான் இருக்க முடியும். பாட்டி, போயிட்டு வரேன். போயிட்டு வாயா. ஒழுங்கா போய் சொல்லிட்டேன். நான் பாட்டி கிட்ட சொன்னேன், உன்கிட்ட சொல்லல. பாட்டி, பார்த்து பத்திரமா இருங்க. கண்ட கண்டத்துல வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டாருங்க. கிழவி, பார்த்து சூதானமா போ சொல்லு. கண்ட கண்டத்துல காலை வச்சுக்கிட்டு மாட்டிக்கிடாம. எப்படினாலும் மடக்குறாயா? வட்டா, கோட்ல பார்க்கலாம், கிளம்புங்க. பாப்போ. ஒருத்தரையும் காணோம். அத்தி 1/2 மணி நேரம் தூங்குன அடுப்புல ஆளு ஒருத்தரையும் காணோம். ஒருவேளை பிள்ளைல கூட தான் போயிருப்பாளோ? யார எங்க போயிருப்பா? பிள்ளைங்களை கூப்பிட தான் போயிருப்பா. அப்ப மீனா குட்டி போவாளே. என்னடா வீட்ல ஒருத்தரையும் காணோம். ஆனந்திமா, ஆனந்தி காணோம். ஐயோ, பிள்ளைங்களை யார் கூப்பிட போனான்னு தெரியலையே. ஐயோ, வேணா அப்பமே வந்திருக்குமே. வேணா விட்டு பிள்ளைங்க வீட்டுக்கு வந்திருக்கணுமே. ஐயோ, சரி தினேஷுக்கு போனை போட்டு பாப்போம். என்னடா நம்ம வீட்ல இருந்து யாருமே கூப்பிட வரல? எப்பவும் மீனா குட்டி அம்மா கரெக்ட்டா வந்துருவாங்களே. சரிடா, நம்ம ரோட்ட கிராஸ் பண்ணி போமா? டேய், ரோட்ட கிராஸ் பண்ணி போறது நமக்கு பெரிய விஷயமாடா. ஒருவேளை நாம இப்படி போய் அம்மா வேற வழியா நம்ம தேடி வந்துட்டாங்கன்னா அது சரிடா. சரிடா, கொஞ்ச நேரம் நிப்போ. டேய், எவ்வளவு நேரம் ரோட்ல நிக்க முடியும்? சரி, அப்ப போவோமா? ஆனா ரொம்ப தூரம் நடக்கணுமே. அழகா வேனுக்கார அண்ணன் கிட்ட சொல்லி இருக்கலாம், வீட்ல கொண்டு விட்டுருங்கன்னு. நாம எப்பவுமே இப்படியே போய் பழகிட்டோம். அதான் அந்த அண்ணன் இறக்கி விட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்ண? சரி, அதனால வெயிட் பண்ணி பாப்போம். டேய், எனக்கு பசிக்குடா, வீட்டுக்கு போவோம்டா. எனக்கும் தான் பசிக்குது. டேய், எனக்கு நடக்க கூட இப்ப தெம்பே
சாரி சார். ஹே, வாய முடி. என்ன சாரி? சொன்ன வேலையை முடிக்க தானே லம்பா வாங்கின. இந்த சோழிய பார்க்காம எந்த சோழிய பார்த்து கலைஞ்ச? சார் நான் சரியா தான் சார் பார்த்தேன். அது ஏதோ மிஸ்டேக் ஆகி போச்சு. பாரு, எனக்கு விசுவாசமா இல்லைன்னு வச்சுக்க. சார் நான் சரியா தான் கண்காணிச்சேன். எப்படி கடைசி நேரத்துல மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் கரெக்டா தான் இருந்தேன். என்ன ஒரு வசதி பேசிக்கிட்டு இருக்க? நீ இன்னைக்கு பண்ண வேலைக்கு ஒன்னால இன்னைக்கு தெண்ட செலவு. பணத்தை விடு. போய் அம்மா ஓட்டு போடுங்க, ஐயா ஓட்டு போடுங்கன்னு கெஞ்ச வச்சுட்டியே. அவன் பிளான போட்டு இன்னைக்கு ஓட்டு கேட்க வரல. நான் அசிங்கம் முடிச்சாலும் ஓட்டு கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உனக்கு நான் எதுக்கு பணம் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சேன். அது தப்பா போயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? முத ஒரு ஆம்பளை ஏத்து பேசுற நிப்பாட்டு. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டமா ஒதுங்கி நின்ன மாதிரி இருக்கணும். தப்பு பண்ணல. நான் எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? ஓய், என்ன குரல வசதி பேசிக்கிட்டு இருக்க? வாங்கினது மறந்துட்டானே. மறக்கல. அதனாலதான் நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ பார்த்த வேலைக்கு இனி அந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். அதுக்காக அனாவசியமா பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட பணம் வாங்கியிருக்க. அதுக்கான வேலையை தான் நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே. ஓய், குரல வசதி பேசாத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் பேச்சு சொன்னதுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? உங்ககிட்ட பணம் வாங்கிட்டா நான் ஒண்ணும் உங்களுக்கு அடிமைலாம் இல்ல. உங்களுக்கு வேலை ஆகணும். அந்த வேலை செய்யற திறமை என்கிட்ட இருக்கு. அதுக்காக பணத்தை வாங்கினேன், அவ்வளவுதான். உங்களுக்கு அடிமை இல்ல. அந்த பக்கத்து நிக்கானே அவன் அடிமையா இருக்கலாம். நான் இருக்கணும் அவசியம் இல்ல. இன்னொரு வாட்டி எதிர்த்து பேசணும்னு வச்சுக்க. பேசுவேன். ஏன் பேசக்கூடாது? ஓய், இந்த குரல வசதி பேசுறது வேற எங்க வச்சுக்கிடுங்க. இந்த ரோகிணி டிஎஸ்பி கிட்ட வேண்டாம். ரோகிணி சொன்ன வேலையை முடிக்கிற இல்ல? முடிக்கிறேன். சொன்ன வேலையை முடிக்கிறேன். எதுக்கும் இவன் மேல ஒரு கண்ணை வை. அப்புறம் அந்த சதீச போட்டதுல எல்லாரும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவன் டூட்டிக்கு வரல சார். டேய், அவன் தான் டூட்டி ரொம்ப சின்சியரா பாப்பானே. இல்ல சார், ஒய்ஃபோட எங்கயோ போறான் பார்த்தேன். ஒய்ஃபு கூட போறானா? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா சார், அவனும் ஒய்ஃபும் போறதை என் கண்ணால பார்த்தேன். அதான் அந்த மீனா உங்களை ஏத்து நிக்காளே அவ. ஒழுங்க வேலைய பார்க்கல. டூட்டி முடிஞ்சிட்டு நான் கிளம்புறேன். அப்படிலாம் கிளம்ப முடியாது. உன் அப்பனை காப்பாத்ததுக்காக என்கிட்ட லம்பா வாங்கியிருக்கல, எனக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும், புரியுதா? ஓகே சார். இன்னைக்கு உன் அப்பா உசுரோட இருக்கானா, அதுக்கு நான் கொடுத்த பணம் மறந்துடாத. இல்ல, மறக்கல. மறக்காம இருக்கிறது உனக்கு நல்லது. சரிடா, வா, ரோட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரலாம். ஏய், நீயும் வா. ஓகே சார். இவளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமா கொடு. கொஞ்சம் அதிகமாவே அப்பா கொடுத்துருக்காரு. நான் வாங்கி தாண்டா பழக்கம். என்கிட்டே வாங்கியிருக்கல, வேலைய கொஞ்சம் சமத்தியா கொடு. ஓகே பாஸ், என்னையவா அடிமண்ண உன்னை எப்படி வேலை வாங்குறேன்னு மட்டும் பாரு. என்ன வேணாலும் இவ்வளவு பண்ணிக்க, புரியுதா? ஓகே பாஸ். அழகு பொம்மை, இங்க வா. டேய், இங்க வா. டேய், என்ன எங்க நிக்கிறீங்க? எங்க வீட்ல இருந்து யாரும் கூப்பிட வரல, அதான் நிக்கோ. டேய், அந்த பிள்ளைல கிளாஸ் பண்ணி கூட்டு வா. நாங்க வந்துருவோம் மாமா. கல்லுக்குள் ஈரம். அப்படியே பொம்மை மாதிரியே இருக்கடா அந்த பிள்ளை. ஏ பொம்மை, அன்பரசி தானே? இங்க வா. ஆமா மாமா. ஐயோ, உன்ன நிக்கிற பாப்பா நினைச்சு கூட பாக்கலையே. எங்க வா. ஐயோ, பொம்மை மாதிரியே இருக்கு பாரா. மாமா கல்ல கூட இருந்தல, மாமாக்கு முத்தம் கொடுத்துரு. அதான் அன்னைக்கு கொடுத்துட்டேன் மாமா. என்ன சொல்லிருக்கேன் மாமா? மாமா பாக்கும் போதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம்ல. ஆமா மாமா. மாமாக்கு முத்தம் கொடுத்துரு. வா வா வா. செல்ல மாமா, என் கண்ணு குட்டி மாமா. என் பொம்மை செல்லம், என் பொம்மை குட்டி செல்லம். பாரு, மாமா கூட மாமா வீட்டுக்கு வந்துடுறேன். ஏன் மாமா? எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்க. அப்படியே மாமா. அப்ப எங்கல என்னைய என்ன உங்களை பிடிக்காம இருக்குமாடா? டேய், பேசாம மாமா வீட்டுக்கு வாங்கடா. மாமா நீங்க கேட்ட விளையாட்டு வாங்கி தரேன். உங்க வீட்ல எங்கள மாதிரி பாப்பா தம்பில இல்லையோ? இல்லையே. அச்சச்சோ. ஆமா, அதான் மாமாக்கு கவலையா இருக்கு. நீ வந்துடுறியா செல்லம்? ஆனா எங்க அம்மா தேடுவாங்கல. தேடுவாங்களா? போயிட்டு வந்துடலாம். ஐயோ, இன்னைக்கு வர முடியாதா? அப்போ இன்னொரு நாள் கண்டிப்பா மாமா வீட்டுக்கு வருவியா? சரிங்க மாமா. நீ மாமா வீட்டுக்கு வரணும்னு என்னடா பாத்துட்டு இருக்க? பக்கத்துக்கு சாக்கெட் இருக்கும், சாக்கெட் வாங்கிட்டு போ. அந்த மாமா நமக்கு சாக்கெட் வாங்கி கொடுக்க போறாங்கடா. ஆமாடா. அந்த சாக்கெட் பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வா. வரே,
அந்த வெள்ளை கொண்டு பத்து வைக்கிட்டு வா. ஓகே பாஸ். மாமா மாமா என்ன பொம்மை? சாக்கெட் யாருக்கு? இந்த பொம்மைக்குதான். ஆட்டு மாமா ஆட்டு. எப்படி சொல்றா பாருடா. பெரிய பெரிய சாக்கெட்ல வாங்கி தருவீங்களோ? நீ எங்க வீட்டுக்கு வந்தனா நான் பெரிய பெரிய ஜாக்கெட் தருவேன். இங்கெல்லாம் சின்ன ஜாக்கெட் தான். அப்போ உங்க வீட்டுக்கு வந்தா நிறைய சாக்கெட் தருவீங்களோ? எக்கச்சக்க தருவேன் என் பொம்மைக்கு. அப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன் மாமா. வர நினைச்சலாம். மாமா வீட்டுல தேடுவாங்க, நாங்க போட்டுமா? அப்படியா போறீங்களோ? இப்போ ஒருத்தனை ஜாக்கெட் அனுப்புனேன். அவன் கடலாம் நிப்பா. அப்படி ஜாக்கெட் வாங்கிட்டு போங்க. சரிங்க மாமா. சரி சரி மாமாக்கு ஒரு கிஸ் பண்ணிடுறேன். சரி மாமா, என் தங்க மாமா. ஐயோ செல்லம். போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வச்சலாம். நாளைக்கு வரணும்னா? சரிங்க மாமா. டாடா பாய் பாய். டாடா மாமா. டாடா மாமா. என்ன பாத்துட்டு இருக்க? அந்த பிள்ளைங்க போறாங்க. வீடு வரைக்கும் பத்திரமா போறாங்கன்னு பாத்துட்டு போ. டூட்டி. ஆமா அப்படியே டூட்டி பாத்துட்டாலும். கிளம்பு. பிள்ளைங்கள பத்திரமா வீட்டுல கொண்டு சேரு போ. ஓகே சார். பொம்மை பொம்மை